சமீபத்தில் சீனர்கள் ஒரு ஆர்டிக்கல் மூலமாக ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்கிறாங்க. J-20 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தையும் இந்திய விமானப்படையில் இருக்கிற ரஃபேல் விமானத்தையும் வச்சு நாங்கள் ஒரு வார் கேம் பண்ணோம். அந்த வார் கேமில் 17-0 அப்படின்ற நம்பரில் J-20 ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அவங்களோட மவுத் பீஸ் மீடியா சொல்லுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா J-20 வர்சஸ் ரஃபேல் தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். முதல்ல J-20ஐயும் ரஃபேலையும் நம்ம டெக்னிக்கலாக கம்பேர் பண்ணி சீன தொழில்நுட்பங்கள் குப்பை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நம்ம பேச போகிறதில்ல. இந்த J-20 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் அவங்களோட கூற்றுப்படி ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப மோர் ஸ்டெல்த்தி, மோர் மெனியூரபிள் அண்ட் ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான சென்சர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 கிளைமையும் அப்படியே வச்சுக்கலாம். ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப J-20 ஒரு சுப்பீரியரான ஏர்கிராஃப்ட் தான், ஓகேவா? ஆனால் இந்த உண்மையான வார் கேமில் 17-0 அப்படின்ற நம்பரில் J-20 ஜெயிக்க முடியுமா? அந்த கதைக்கே வருவோம். இதை நம்ம முடிவு பண்ணணும்னா ஹிஸ்டரியில் இதுக்கு முன்னாடி நடந்த 2 முக்கியமான இன்சிடென்ட்ஸை நம்ம திரும்பி பார்த்தாகணும். முதல் இன்சிடெண்ட் ஸ்டெல்த்தில் நடந்தது. 1970களில் அமெரிக்கன் என்ஜினியர்ஸ் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை முதல் முறையாக உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனப்ப ஒரு லைவ் ஸ்கேல் மாடல் F-117 நைட்டாக் அப்படின்ற இந்த விமானத்தை எடுத்து அதை மேலே தொங்க விட்டு கீழே மல்டிபிளான டைரக்ஷனில் ரேடாரை வச்சு அந்த விமானத்தை நோக்கி ரேடார் பீமாக அனுப்புகிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன ரேடார் சிக்னேச்சர் வந்து ஒரு சின்ன பறவையோட சைஸில் இருந்திருக்கு. ஸோ உடனே என்ஜினியர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னடா இவ்வளோ பெரிய விமானம் ஒரு சின்ன பறவை சைஸில் தெரியுதே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த டைம் அங்கேருந்து என்ஜினியர் ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த விமானத்துக்கு மேலே ஒரு சின்ன பறவை ஆக்சுவலாக உட்காந்துருக்கு. ஸோ டெக்னிக்கலி இட் வாஸ் அன் இன்விசிபிள் பிளைன். ஸோ இவ்வளவு தூரம் இன்விசிபிளான ஒரு பிளைனை உருவாக்குனதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த பிளைனுக்கு டிஃபென்சிவ் சிஸ்டமே தேவையில்லை, ஏன்னா எதிரிகளால் இதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் 1990 என்ன நடந்துச்சு? ஒரு சோவியத் ஈரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வச்சு ஸ்டெல்த் விமானத்தை சர்பியன் கமாண்டர் சுட்டு தள்ளினாரு. இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு உலகத்துக்கு, டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாலும் ஒரு ஹியூமன் பிரெயின் அவரோட டாக்டிஸுக்கு முன்னாடி அது தோற்று போயிடும் அப்படின்றது. இது ஸ்டெல்த்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. இதுக்கடுத்து மெனியூரபிலிட்டியை பற்றி பார்ப்போமா? F-22 ராப்டர் வர்சஸ் ரஃபேல் கதை கேட்டிருக்கீங்களா? இதை பற்றின அஃபிஷியல் ஸ்டோரியை நீங்கள் US ஏர்ஃபோர்ஸோட சைட்லேருந்து கேட்டிங்க அப்படின்னா அவங்க டினை பண்ணுவாங்க, அப்படிலாம் எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கலை அப்படின்னு. ஆனால் 2009 வருஷத்தில் UAEயில் ஒரு மிகப்பெரிய ஏர் எக்ஸைஸ் ஒன்று நடக்குது. அந்த ஏர் எக்ஸைஸில் ரஃபேல் போர் விமானங்கள், F-22 ராப்டர்ஸு, UAEயோட மிராஸ் 2000 விமானங்கள், யூரோஃபைட்டர் டைஃபோன் இது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அந்த எக்ஸசைஸு 30 நாள் நடக்குது. அந்த இறுதி நாளில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் ஒரு F-22 ராப்டரை துரத்திக்கிட்டே போகுது. அதுவும் ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் ரஃபேல் விமானம் இருக்குது. ஸோ ரஃபேலில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு, ரஃபேல் ஆக்சுவலாக அந்த டாக் ஃபைட்டில் F-22 ராப்டரை ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. இந்த ஸ்டோரியை US ஏர்ஃபோர்ஸ் சைட்லேருந்து டினை பண்ணிட்டாங்க, அப்போலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு. ஆனால் அந்த வீடியோ ப்ரூஃப் வந்து ஒரு லிவிங் எவிடன்ஸு. ரஃபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் வேர்ல்டுலேயே சுப்பீரியராக மென்யூர் பண்ணக்கூடிய ஒரு 5th ஜென் ஏர்கிராஃப்டான F-22 ராப்டரை பேசிக்காக சுட்டு தள்ளியிருக்கு. ராப்டரோட முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா? மென்யூர் பண்ணுறதுக்கு 2D த்ரஸ்ட் வெக்டரிங் இன்ஜின். ரஷ்யன்ஸோட 3D த்ரஸ்ட் வெக்டரிங் தெரியும் நமக்கு. ராப்டரில் பார்த்தீங்கன்னா 2D த்ரஸ்ட் வெக்டரிங் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க நினச்சாங்கன்னா 3D கொடுத்துருக்க முடியும், பட் 3D கொடுத்தா அந்த நாசில் வந்து ரவுண்டாக இருக்கும் அண்ட் அதனால் வரக்கூடிய அந்த ஹீட் சிக்னேச்சர் அதிகமாக இருக்கும்னு சொல்லி 2D த்ரஸ்ட் வெக்டரிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரஃபேலில் த்ரஸ்ட் வெக்டரிங்கே கிடையாது. ஸோ பேசிக்காக அங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த ரஃபேலோட பைலட்டு மேக்ஸிமம் 9G வரைக்கும் புல் பண்ணியிருக்காரு. அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேமை 9Gக்கு தள்ளி ஏர் ஃப்ரேமும் ஹோல்டு பண்ணியிருக்கு. அந்த குறிப்பிட்ட பைலட்டும் அவரோட உடம்ப வலுவாக வச்சுருக்காரு. அதனால் அந்த இடத்துல அந்த ராப்டர் விமானத்தை அவங்க அவுட் மென்யூர் பண்ணி அதை சுட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ இது கிளியரான 2வது எக்ஸாம்பிள். எவ்வளோ சுப்பீரியரான ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் பைலட்டோட ஸ்கில்லு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களோட கிளைம் இருக்குது பார்த்தீங்களா, J-20 அப்படின்னு சொல்லக்கூடியது சுப்பீரியரான ஸ்டெல்த்தை கொண்டு இருக்குது. ரஃபேல் விமானத்தை கம்பேர் பண்ணுறப்ப இது நல்லா மென்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரஃபேல் விமானத்துக்கும் இதுக்கும் போட்டி வச்சா இந்த 2 விமானத்தில் ஒரு கேஷுவாலிட்டியை கூட வாங்காமல் J-20ஆல் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு அப்பட்டமான பொய்ன்னு ஹிஸ்டரியில் நடந்த 2 முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு காட்டுது. ஓகே, ஹிஸ்டரி தூக்கி உரமாக வச்சுருவோம். டெக்னிக்கலாக J-20 ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப கேப்பபிளான ஏர்கிராஃப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா
வெல் ஆன் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கேப்பபிளான ஏர்கிராஃப்ட் தான். ஏன்னா J-20ன்றது ஒரு ஸ்டெல்த் போர் விமானம், ரஃபேலுன்றது ஸ்டெல்த் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த கேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற பல இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்கு மறுப்பு தான் தெரிவிப்பாங்க. நிறைய பேருக்கு J-20 விமானத்தோட ஸ்டெல்த்தின் மேலே சந்தேகங்கள் இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்திய விமானப்படம் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க சுக்காய் Su-30 இருக்கிற PASA ரேடாரால் J-20 பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிற கிளைமை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லலை. கண்டிப்பாக வந்து Su-30 இருக்கக்கூடிய ரேடார்ஸ் வந்து J-20 டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த இடத்துல J-20 ஸ்டெல்த் கான்ஃபிகரேஷனில் இருந்திருக்கா அப்படின்ற கேள்விக்கான பதில் நமக்கு தெரியாது. மேபி அந்த போர் விமானத்தை ரேடாரில் ஐடென்டிஃபை பண்ண வைக்கிற மாதிரி அவங்க சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணியிருக்கலாம் அந்த விமானத்தில். ஸோ அதனால் கூட நம்மளோட ரேடாரில் தெரிஞ்சிருக்கலாம். இதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் நார்தன் லடாக் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமான மலை முகடுகளை கொண்டு இருக்குது. இப்போது F-117 நைட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானத்தை அந்த சர்பியன் கமாண்டர் சுட்டு தள்ளினப்ப அமெரிக்கன்ஸுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளோ ஸ்டெல்த்தியாக ஒரு ஏர்கிராஃப்டை உருவாக்குனாலும் அது எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்டெல்த்தியாக இருக்காது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அமெரிக்கன்ஸ் வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா, விமானம் ஸ்டெல்த்தியான விமானம் தான், ஆனால் அந்த டைம் அந்த விமானம் வந்து அதிகமான ஆல்டிடியூட்டில் இருக்கிற மவுண்டனை தாண்டி வர்றப்ப மென்யூர் பண்ணியிருக்கு. அப்படி மென்யூர் பண்ணப்ப அது ரேடாரில் சிக்கியிருக்குன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே நார்தன் லடாக்கில் இருக்கிறது எல்லாமே மவுண்டன்ஸ் தான். அந்த மலையெல்லாம் தாண்டி நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னா உங்கள் விமானம் வந்து கண்டமேனிக்கு ஆங்கிளில் பறக்கும். அப்படி பறக்கிறப்ப J-20 பை தியரி ரேடாரில் சிக்கும். ரேடாரில் சிக்காமலாம் எந்த விமானத்தையும் அவங்க உருவாக்க முடியாது அந்த குறிப்பிட்ட பேட்டில் ஃபீல்டில். அண்ட் இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருந்தாலும் இதை 5th ஜெனாக நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா ஒரு மலைக்கு பின்னாடி நீங்கள் ஒரு பொருளை வச்சிங்க அப்படின்னா அது ரேடாரில் தெரிய போகிறது இல்லை. அந்த சைடு ஃபுல்லாகவே மலை தான். ஒரு மலைக்கு பின்னாடி ரஃபேல் விமானம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேடாரால் அதை டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரஃபேலுமே ஒரு இன்விசிபிள் பிளேன் தான். ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெல்த்தை தாண்டி ஸ்கில்லு வேணும். அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க சீனர்கள்கிட்ட உயரிய தொழில்நுட்பம் இருக்குது, அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப தாய்வான் கூட தான் ஒன்றுமே இல்லை. இப்போ வரைக்கும் தாய்வான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? வெறும் அவங்களோட ஏர் ஸ்பேஸை வயலேட் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிச்சு. அதை தாண்டி எதுவும் பண்ண முடியல. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஆமாம் நம்ம போரில் தோற்று போயிருக்கோம், ஆனால் அதுக்கப்புறமா எத்தனை போரில் நம்ம ஈடுபட்டிருக்கோம், எத்தனை போரில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். வெறும் 17 நாளில் ஒரு மிகப்பெரிய நாடை 2 துண்டாக்கியிருக்கோம். அண்ட் 2019 அணு ஆயுதங்களை வச்சிருக்கிற ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து பாம்ஸை போட்டுட்டு வந்தோம். இந்த அளவுக்கு அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா அவங்க அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் இல்லை. வெறும் ஆயுதங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு நாங்கள் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் சும்மா தைவானை மிரட்டுற கேஸில் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு நம்மளை மிரட்டக்கூடாது. ஸோ இது ஒரு கிளியரான ப்ராப்பகேண்டா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்கக்கிட்ட ரஃபேல் போர் விமானமே இல்லை. ரஃபேலே இல்லாமல் J-20க்கு அகெயின்ஸ்டாக எந்த விமானத்தை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா மேபி அவங்க J-11 பயன்படுத்தியிருக்கலாம். இல்லைனா அந்த சுக்காய் Su-27 காப்பி ஒன்று இருக்கே அந்த விமானத்தை பயன்படுத்தியிருக்கலாம். ரஃபேல் விமானத்தையே பயன்படுத்தாமல் ரஃபேல் விமானத்தை சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மட்டமான ப்ராப்பகேண்டா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.